3 தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1 பேஜ் நம்பர் 34. இதான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2 கிளாஸ்ல வந்து த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, பர்டிகுலர்லி பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஒரு டேட்டா, ரா டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. அது எப்படிலாம் கலெக்ட் பண்றோம், என்னென்ன மெத்தடு, மெயினா சாம்பிளிங் மெத்தட் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த எப்படி கிளாஸிஃபை பண்றோம், அது ஒரு 4 கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். சரியா? அந்த 4 கேட்டகரிலையும் கொஸ்டின் வரலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தட் டேட்டா எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். மெயினா வந்து ஜியோகிராபிக்கல் கிளாசிஃபிகேஷன், குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். இந்த 4ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? ஸோ இன்னும் அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஒரு நார்மலா கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணணும், அதுல டேபிள் நீ தான் சொல்ல போறேன். அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அடுத்து கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா கேட்டகரி வைஸா பிரிக்கிறோம், அதான் கிளாசிஃபிகேஷன் சொல்றது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அது வந்து டேபிளேஷன் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சில பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த டேபிளேஷனுக்கு போகலாம். இப்போ நான் பேசுறது நல்லா தெளிவா கேட்கும். ஒயிட் போர்டு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். கொஞ்சம் கோஹோஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பேஜ் நம்பர் 34, யூனிட் 3 பார்ட் 1 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜ் நம்பர் 34. இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து கண்டினியூஷன் தான். இனி நம்ம அந்த சில விஷயங்கள் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் கலெக்ஷன் விட மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், டேபிளேஷனுக்கு இந்த இதெல்லாம் பேஸ். இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் கொஞ்சம் பேஸ். அப்படிதான் அது வந்து நம்ம பக்காவா அடுத்த டேபிளேஷன் போக முடியும். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பர்சன்டேஷன் ஆஃப் தட் கண்டென்ஸ்டு டேட்டா. ஒரு டேட்டாவை வந்து அரேஞ்ச் பண்றோம், பர்சன்ட் பண்றோம், அது ஃபுல்லா கண்டென்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சினா டோட்டல். ஸோ தீஸ் கிளாஸஸ் ஆர் செட் ரெப்ரசன்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸ். அதை நம்ம பேஜ் நம்பர் அந்த கிளாஸ் இன்டர்வல் பத்தி ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். 35ல அந்த டேபிள் ஃபார்ம் கூட நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சீரியல் நம்பர், அதுல வந்து வேரியபிள் ஒன்று, அந்த வேரியபிள்ல வந்து எத்தனை இருக்கு அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு பேஜ் நம்பர் 35ல ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துட்டோம் பாருங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியத்துவம் என்ன சார், சிக்னிஃபிகன்ட் பார்த்தா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார் தட் ட்ரீட்மெண்ட் ஆர் இன்டர்பிரேஷன் ஆஃப் த டேட்டா. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் அடுத்த நம்ம அல்ஜிப்ராய்க் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப நீடு. So frequency distribution is a table. It contains a condensed ஒரு total raw data அப்படியே ஒரு summary மாதிரி. The condensed the summary of the original data. அப்பதான் நம்ம அந்த சம்மரி வந்த பிறகுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுல பேஜ் நம்பர் 36லயும் அந்த டேபிள் 35ல இருக்கிற மாதிரி 36லயும் அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேபிளா அது பாருங்க நம்ம எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் நார்மலா, அப்போ ஒரு ரா டேட்டாவை மேல உள்ளது, நடுவில் ஒரு டேபிள் இருக்குல்ல ரா டேட்டா, அது எப்படி இப்போ 80னா 80 எத்தனை 80 இருக்கு அப்படின்னா ஒரு 4 ஃப்ரீக்வன்சி, 84 ஒரு 1, 85 ஒரு 3, இதுதான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி. திரும்ப இது ஃபுல்லா ஆட் பண்ணா அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அது பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்றேன் என்னன்னு. ஸோ இப்படிதான் நார்மலா நம்ம பேஜ் நம்பர் 36ல இருக்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்குது. சரி. ஸோ கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனே வந்து மொத்தம் 2 டைப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். சரியா? எப்பயும் சொல்றதுதான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் த கேட்டகரிசன். சரியா? ஸோ குவாலிட்டேட்டிவ்னா சிம்பிள், இதுல 2 மேனிஃபோல்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாதான் இது. இதே மாதிரி குவான்டிடேட்டிவ்ல வந்து அன்குரூப்டு அண்ட் குரூப்டு டேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்ப்போம். ஏற்கனவே பார்த்ததே தான் சார், திரும்ப இது அதே தான். ஏற்கனவே நம்ம இது 2 நாளா இதை தான் பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அங்க குவாலிட்டேட்டிவ் டேட்டா சாம்பிளிங், குவான்டிடேட்டிவ் டேட்டா சாம்பிளிங். அதே மாதிரி இங்க ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் தி பேஸ் ஆஃப் தட் சம் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் லைக் ஐ கலர், ஹேர் கலர், ஸ்கின் கலர், பிளட் குரூப், சம் ஜெண்டர், மேல் அண்ட் ஃபீமேல், இந்த மாதிரி சொல்லிட்டே எல்லாம். இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில வரக்கூடிய. இதுல 2 டைப் தான் திரும்ப பிரிக்கிறது. சிம்பிள் டயக்ரோமேட்டோமஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், manifold frequency distribution. Simple na basic the population exhibit only 2
alternative of that attributes. இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான் சார். அங்க டேட்டான்னு பார்த்தோம், இங்க frequency distribution பார்த்தோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்னு எடுத்துக்கிட்டா டால் டுவார்ஃப் பிளான்ட், இந்த ரெண்டு கேட்டகரி. ஸோ தட் ஆர்கானிசம் வித் அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட்ஸ், the organism without that attributes, அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னா ஒரு கேட்டகரி, அது இல்லாததான் இன்னொரு கேட்டகரி. அப்படிதான் அதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய frequency. மேனிஃபோல்டுன்னு சொல்லுறது the data will be classified on the basis of the 2 or more attributes. ரெண்டுக்கு மேற்பட்ட அட்ரிபியூட்டை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். லைக் பீ பிளான்ட்டே எடுத்துக்கிடுவோமே, அவரு மெண்டல் வந்து பீ பிளான்ட்ல நிறைய கேரக்டர், ஒரு 7 கேரக்டர் எடுத்துக்கிட்டார் பாத்தீங்களா. ஸோ அப்ப சீட் கலரு, அந்த அப்பியரன்ஸ், இந்த எல்லாத்தையும் பிரசன்ட் பண்றதா மேனிஃபோல்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது. ரைட், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அது குவாலிட்டேட்டிவ் மாதிரி, இது quantitative. Quantitative na a group of that classified and the base of quantitative expression of that attribute. A number that is mostly that the fishes they classified into the group body weight வச்சு நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். பாடி வெயிட் வச்சு இதுல தான் இருந்தா ungrouped frequency quantitative frequency distribution, grouped quantitative frequency distribution அப்படின ரெண்டு கேட்டகரி இருக்கு. ungrouped அப்படினா என்ன சார், இது என்ன சார் ungrouped? The data value will be listed as a ascending order with the corresponding number of items. Take for example page number 38 பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்திருக்கோம் சரியா. அது raw data, the first day, second day, third day அப்படியே வரிசையா இருக்குது. சோ அத நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வர்றது, மொத்தம் வந்து 24 நாள்ல உள்ளது சரியா. சோ இதுல ஃபுல்லாவே பாருங்க, இப்ப 6 ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாருங்க, பேஜ் நம்பர் 38ல ஃபர்ஸ்ட் டேபிள் 6ன்னு ஒரு நம்பர் பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கும் சரியா. அதே மாதிரி வேற எங்க அந்த கடைசியில அதே டைம்ல லாஸ்ட்ல பாருங்க 6, 22வது நாள் 6, 3வது நாள் அதுமே 5வது நாள். அப்ப மொத்தமே 6 நம்பர் 6 வந்து எத்தனை இருக்கு, இந்த டிஃபெக்டிவ்ஸ் சொல்றது வந்து எத்தனை இருக்குன்னா மொத்தம் 3. அப்ப ஃப்ரீக்வன்சி 3. அதுமே 7 எத்தனை 1, 9 எத்தனை 2, இப்படியா ஃபுல்லா வரும். இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ரப்பர் actually that ungrouped data ன்னு சொல்லக்கூடியது. இதே grouped data, groupedனா grouped quantitative frequency distribution to obtain by that constructing the class or interval for the data. அது அடுத்த கேட்டகரி grouped frequency distribution சொல்றது. groupedனா பேஜ் நம்ம அதே பேஜ் நம்பர் 38ல ஃபர்ஸ்ட் ஒரு raw data இருக்கு பாருங்க. அந்த raw dataவை எப்படி ஃப்ரீக்வன்சியா கொண்டு வரோம், இந்த மாதிரி இருக்குது. நம்ம நேத்து சொன்னோம்ல 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி பிரிச்சிருச்சு. இதுல எத்தனை வேல்யூ, இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, இதுக்குள்ள எத்தனை இருக்காங்க, இதுதான் இது ஃப்ரீக். இதை நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு குரூப்புக்குள்ள உள்ள விஷயங்கள் தான். கிளாஸ் இன்டர்வல் இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். கிளாஸ் இன்டர்வல் பத்தி. கிளாஸ் இன்டர்வல் the statistical data which are divided into the group of that equal size, that is group data ன்னு சொல்லுவோம். each group with that marked that upper and the lower limit. நான் ஏற்கனவே சொன்னல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் தட் இது லோயர் லிமிட்னா இந்த 20 வந்து என்னது அப்பர் லிமிட். அப்ப the size of the class interval, size of the class as a class interval, we can determine the number of the class interval for the data. அது நம்ம டிட்டர்ன் பண்ணலாம். இப்ப லோயஸ்ட் எவ்வளவு இருக்குது, ஹையஸ்ட் எவ்வளவு இருக்கு, அப்ப நம்மளே கிளாஸ் இன்டர்வலை டிட்டர்ன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 39ல அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சிலர் அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, மெயினா அந்த கிளாஸ் அதாவது determination determine the class width or class magnitude, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப கிளாஸ் width, கிளாஸ் இன்டர்வல் widthன்னு எதை சார் சொல்றோம்னா, largest item, largest observation minus smallest observation divided by number of the class intervals. அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் வந்து கிளாஸ் இன்டர்வலோட வித்தை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ பேஜ் நம்பர் 39ல அது எப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனோட கொடுத்துருக்கு, அதான் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ த டிஃபரன்ஸ், த ஃப்ரீக்வன்சி அண்ட் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா, ஸோ ஆல்சோ தட் டிஸ்பிளேஸ் இன் த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுல ஃப்ரீக்வன்சின்னு சொல்ற மாதிரி அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா சிஎஃப்னு சொல்லுவோம். இது அடுத்த கேட்டகரி. இது நெக்ஸ்ட் இதையே வந்து திரும்ப எப்படி அது பின்னாடி நான் சொல்றேன் எப்படி அதை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொண்டு வர்றது. ஏன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் தான். அதுல அந்த ரிலேட்டிவ் ஒண்ணுன்னா பார்ப்போம். The relative frequency distribution la the friction or the proportion of the total number of the items belongs to that class. Total number of item
அப்ப நான் அதுல ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்ற, the frequency of the class, page number 40 divided by the total frequency. Class frequency, what is mean by class frequency? அதுல வந்து class frequency of class ன்னு சொல்றோம். அப்ப அது என்ன சார், frequency of class அல்ல class frequency. Class frequency divided by அதுல பேஜ் நம்பர் 40 இருக்கு பாருங்க, class frequency divided by total frequency. அதுதான் நம்ம என்ன சொல்லணும், relative frequency, relative frequency distribution. அப்ப என்ன மீனிங்னா class frequency divided by total frequency. சரியா? அப்ப இத வந்து நம்ம இந்த f by sigma, sum of that sigma f, the relative frequency அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல நான் சொல்றது எழுதுங்க. பேஜ் நம்பர் 40 அது மேல ஒரு சின்ன கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதுல நான் சொல்றது எழுதுங்க. The number of observations corresponding to a particular statistical class, that is called class frequency. அதுக்கு பேர் தான் class frequency. திரும்ப சொல்றேன் பாருங்க. So the number of observations corresponding to the particular statistical class, ஒரு particular statistical classல இருக்கக்கூடிய number of observation தான் நம்ம சொல்றோம் class frequency அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் எழுதிக்கோங்க. ரைட். So அப்ப the percentage of relative, அவ்வளவுதான், மத்ததெல்லாம் இருக்கு மெட்டீரியல். The percentage of relative frequency give a clear cut picture the frequency distribution of the variable அப்படின்னு சொல்லக்கூடிய. I mean percentage, page number 40 இருக்கு பாருங்க, percentage frequency இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. I mean the quick scan அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா சார், குயிக் எங்கெல்லாம் அந்த மெட்டீரியல் குயிக் ஸ்கேன் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி வச்சிருங்க. அதுதான் அது மீனிங். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியாலாம், அதுக்காக தான். So sum of that all the frequency, all the relative frequency is equal to the total number of observations of the variable. That is we are called as a cumulative frequency distribution. That is CF. Cumulative frequency na CF அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவங்கள மீட் பண்ணுங்க சார். cumulative அடுத்தது இதுல பேஜ் நம்பர் 40லயே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்க, cumulative frequency. சரி, அது நான் எப்படி உங்களுக்கு இது பண்றது நான் சொல்லி தரேன், நானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? cumulative relative frequency ன்னு ஒண்ணு இருக்குது. cumulative இதோட கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு ஃபார்முலா வச்சு நடத்தும் போது அந்த cumulative frequency எப்படி பண்ணலாம், இல்லைன்னா இதை வச்சு ஒரு சொல்லிடலாங்க. பேஜ் நம்பர் 41 பாருங்க, நான் சொல்ல பேஜ் நம்பர் 41 பாருங்க. The value of cumulative frequency சொன்ன மாதிரி cumulative relative frequency, the cumulative frequency என்னது, sum of all the frequency, all the relative frequencies are equal to the total number of the observation of the variable சொல்றோம். Cumulative relative frequency, the value that shown that particularly in the case of the a fraction item, that value less than that upper class limit. Page number 41 பாருங்க, ஒரு cumulative frequency நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சொல்றோம். frequency நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஏன்னா இது சில நம்ம கால்குலேஷன்ல இது தேவைப்படும். frequency நம்ம பாத்துடலாம். சரியா சார்? நான் பேசுறது கேட்கல சார்? கேக்குதுங்க சார். எஸ், ஓகே 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 ஓகே. சோ the frequency அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் ஏன்னா இது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா தான் நம்ம அடுத்தடுத்த கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மெட்டீரியல் மட்டும் பாருங்க, வேற என்ன எழுத வேண்டாம். பேஜ் நம்பர் 41ல இப்ப 5, 19, 10, 13 அப்படி இருக்கா? சரி, அப்ப இதுல CF பாக்குறோம். CFனா cumulative frequency. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதோ ஒன்னு வச்சுக்கணும்ல. இந்த கிளாஸ், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து அசிட்டிஸ் அப்படியே இந்த ஃப்ரீக்வன்சியை போட்டுருங்க சார். சரியா? ரெண்டாவது கிளாஸ் என்ன செய்யணும்னா இந்த 5 செகண்ட் ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு? 24. மூணாவது என்ன குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 24 தேர்ட் இதை ஆட் பண்ணணும். அப்ப எவ்வளவு? 34. அப்படியே ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான் சார். இப்படியே ஆட் பண்ணிட்டே லாஸ்ட் வந்தா சொன்னேன் கரெக்டா. இங்க மெட்டீரியல் பாருங்க 57 வரும். இதான் கடைசி கிளாஸ் இன்டர்வல்ல வரக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் பாருங்க 57 வரும். இப்படி வந்தாலே நீங்க கால்குலேஷன் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். வந்தாலே கால்குலேஷன் கரெக்டா பண்ணிருக்கீங்க. இப்படித்தான்
ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ரா டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இந்த மாதிரி ஓரளவு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம இது நெக்ஸ்ட் எந்த கேட்டகரி கொண்டு போக முடியும்? டேபிள் ஃபார்ம்ல கொண்டு வரணும். சரி, பெர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டேபிள், the percentage of that simple frequency table for the discrete data. இதுல பேஜ் நம்பர் 42ல கூட ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க. இங்க 41ல ஒரு ரா டேட்டா இருக்கு. அதுல 42ல பாருங்க the variable number of patient ஒன்னு இருக்குது, frequency. இது ஒரு டேட்டா நார்மலா. சரியா? சோ இந்த டேட்டா வச்சு பண்றோம். 42ல அந்த ஒரு டேபிள் இருக்கும். இது நிறைய சொல்லலாம். I mean the preparation of the continuous frequency distribution table அதுவும் 42ல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 42ல. சரியா? சோ இது ரா டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். The frequency distribution should have that a minimum of the 5 classes, maximum 20. நம்ம இந்த கிளாஸ் போடுறோம் பாத்தீங்களா, இது மினிமம் 5ஆவது இருக்கணும். இல்லைன்னா 20, மேக்ஸிமம் 20 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். இதுக்கு கீழே இதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு 50 போட்டுக்கிட்டு அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்மால் டேட்டா செட் 5 to 10 the classes are created, மேக்ஸிமம் 5 to 10. லார்ஜ் டேட்டானா ஒரு மேக்ஸிமம் அப் டு 20 classes will be created. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஓவர்லாப்பிங் அண்ட் நான் ஓவர்லாப்பிங் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னு 2 இருக்குது. இதுல 2 ways, ஓவர்லாப்பிங் ஃப்ரீக்வன்சி டேபிள், நான் ஓவர்லாப்பிங் ஃப்ரீக்வன்சி டேபிள். இது ஏற்கனவே நம்ம நேத்தே பார்த்துட்டோம் சார். அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், இன்க்ளூசிவ் மெத்தட், ஓவர்லாப்பிங் மெத்தட், நான் ஓவர்லாப்பிங் மெத்தட் நேத்தே பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. சரி, ஓவர்லாப்பிங் ஃப்ரீக்வன்சி டேபிள்னா நான் இந்த சொல்றோம் 10 to 20, 20 to 30, 30 to 40. சோ அப்ப இங்க பாருங்க இந்த ரெண்டுலயும் ஓவர்லாப் ஆகுது. சரியா? இதே இது நான் ஓவர்லாப்பிங் சொல்றது 10 to 19, 20 to 29, 30 to 39. சோ இந்த மாதிரி நான் ஓவர்லாப்பிங். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணு. பேஜ் நம்பர் 40 அதுல எல்லாமே இருக்கும். 42, 43 ஃபுல்லா டேபிள் தான் சார். நிறைய பேஜஸ் வர்றதுக்கு அந்த டேபிள் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். 43ல 44ல ரா டேட்டா வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கிரியேட் பண்றாங்க, ஓவர்லாப்பிங் எப்படி இருக்கும், நான் ஓவர்லாப்பிங் எப்படி இருக்கும், அது பேஜ் நம்பர் 44ல இருக்கு பாருங்க. ஓவர்லாப்பிங், நான் ஓவர்லாப்பிங் அதெல்லாம். ஸோ டோட்டலா லாஸ்ட் 45 வரைக்கும் எப்படிலாம் அந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணி அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட்ல அதை முடிக்கிறாங்க பேஜ் நம்பர் 45ல. ஆனா மேக்சிமம் நம்ம எக்ஸாம் பொறுத்தளவு இது வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரிலேட்டிவ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு, குமுலேட்டிவ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது RF அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று குமுலேட்டிவ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த அளவுக்குலாம் இது வரைக்கும் கேட்டதில்ல, அது ரொம்ப கொஞ்சம் டஃப். சரியா? மேக்ஸிமம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். சரியா? ரைட். ஓகே சார். இப்போ கிளாசிபிகேஷன், அதுக்கு முன்னாடி டேட்டாவோட கிளாசிபிகேஷன், மெத்தட் ஆஃப் கிளாசிபிகேஷன், அந்த ஒரு கிளாசிஃபை பண்றதுக்கு என்னென்னலாம் பேசிக்கா தேவை அப்படிதான் நம்ம அது ஃபுல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது எப்படி பெர்சன்ட் பண்ண போறோம். பெர்சன்டேஷன் ஆஃப் டேட்டா. அப்ப எதுல பெர்சன்ட் பண்ணுவோம்? நிறைய வேஸ் இருக்கு. பெர்சன்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சரியா? அதுலதான் இந்த பெர்சன்டேஷன் ஆஃப் டேட்டா பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் ஒரு சின்ன சார்ட் காமிச்சிருக்கேன் பாருங்க. சரியா? ஒரு ஸ்ட்ரக்சரல் பண்ணலாம், டேபிள் ஃபார்ம் பண்ணலாம், டயக்ராம் பண்ணலாம், கிராஃப்ல பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். இத பெர்சன்டேஷன். எதுக்கா பெர்சன்ட் பண்ணோம்? முதல்ல ஒரு ரா டேட்டாவை அடுத்து கிளாசிஃபை பண்றோம். அந்த கிளாசிஃபை பண்ண டேட்டாவை மக்களோ யாரோ ஒரு XR Y அதை நம்ம பக்காவா பெர்சன்ட் பண்ணாதான் எடுபடும். எல்லாம் கதை இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை பக்காவா பெர்சன்ட் பண்ணி டைரக்டர் படம் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆனாதான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் the transfer of the data through the visual method, other presentation like table, graph, diagram, map, chart and the மாதிரி. So the large volume of the data we are condensed into that group or map. அதான் சொல்ல நிறைய raw dataவை சில குரூப்பா பிரிக்கிறோம், இல்ல மேப்பா பிரிக்கிறோம். to provide that a quick visual impression of the data. அப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடணும். இப்ப கிரிக்கெட்ல வந்து ஒருத்தர் 100 அடிக்காருன்னா அப்பப்போ அடிச்சுட்டே இருப்பாரு. கடைசியில வந்து அவர் 100 அடிச்ச பிறகு அவர் நடுவில் நின்று சுத்தி ஒரு பை சார்ட் போடுவாங்க பாருங்க. அப்ப எந்த பக்கம் எவ்வளவு ரன் அடிச்சாருன்னு சொல்லி அப்படி பார்த்தோன்னே ஒரு ஈவன் லேமேன் கூட, படிக்காதவன் கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது கிராஃபா இருக்கலாம், சார்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மேப் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல டேபிள் ஃபார்ம்ல இருக்கலாம்.
ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவ்வளவுதான். இந்த கிராஃப் அண்ட் சார்ட்ஸ் ஆர் ஈஸிலி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டேபிள் ஃபார்ம் கூட சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா டேபிள் ஃபார்ம் அது என்ன மீனிங்னு புரியாது. அந்த கிராஃப் இதெல்லாம் பாருங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பக்காவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அதெல்லாம் மெத்தட். சரி, மெத்தட் ஆஃப் டேட்டா பிரசன்டேஷன். என்னென்ன மெத்தட்லாம் டேட்டா வந்து பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மெயினா வந்து டேபிள், டேபிள், கிராஃப் அண்ட் டயக்ராம், இந்த 3 மெத்தட் தான். சரியா? ஸோ இதுல நிறைய சொல்லுங்க பாருங்க. எது ஸ்ட்ரக்சர், டேபிள் ஃபார்ம், டயக்ராம். டயக்ராம்ல பாருங்க என்னன்னு சொன்ன ஜியோமெட்ரிக்கல் டயக்ராம், ஃப்ரீக்வன்சி டயக்ராம், அர்த்தமெட்டிக் அண்ட் கிராஃப்னு சொல்றோம். இதுல ஜியோமெட்ரிக்கல்ல பார் டயக்ராம், பை டயக்ராம். பார் டயக்ராம்ல பாருங்க சிம்பிள் பார் டயக்ராம், மல்டிபிள் பார் டயக்ராம், ரெண்டாவது காம்பவுண்ட் பார் டயக்ராம், இது பர்சன்டேஜ் பார் டயக்ராம். 4 இதெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பை சார்ட் ஒரே ஒரு வருஷம் 2019 கேட்ட கொஸ்டின், பை சார்ட். இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹிஸ்டோகிராம், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம் சார். ஃபியூச்சர்ல எல்லாமே படிக்க போறோம். ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன் அண்ட் ஒகிவ். ஒகிவ் ரொம்ப முக்கியமானது. இது லெஸ் தென் ஒகிவ் அண்ட் மோர் தென் ஒகிவ் அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி அர்த்தமெட்டிக் கிராஃப் மூலமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் த பிரசன்டேஷன் ஆஃப் தட் டேபிள், the numerical data, the presentation of the quantitative or quality vera, quantity vera. So numerical data, that is called table or presentation of data. அதுதான் என்ன சொல்றோம், டேபிள் அப்படின்னு சொல்றோம். இதுவும் அதே தான், presentation of data தான். தட்ல டேபிள் ஆர் ஃபார்ம் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம். இதுல சிம்பிள் டேபிள் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டேபிள் இருக்குது. நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். முதல்ல டேபிள் என்னன்னு பார்த்துட்டு இதெல்லாம் பிறகு பார்க்கலாம். எஸ், இது ஒரு டேபிள். சரியா? இது ஒரு டேபிள். நான் மேக்ஸிமம் பேஜ் நம்பர் 47, 48ல ஹேண்ட் ரைட்டனா கொஞ்சம் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், எனிவன்? எஸ் சார். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம மெயினா அந்த டேபிள் வந்து இல்லைன்னா நீங்க பேஜ் நம்பர் 48ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா டேபிள் வந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ரைட், அது எல்லாமே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல். டேபிள் வந்து இது ஒன் டைப் ஆஃப் டேட்டா பிரசன்டேஷன். சிம்பிளஸ்ட் அண்ட் ஃபார்ம், தட் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா டேபிள். அதுல ஃப்ரீக்வன்சி டேபிள் இருக்கு, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள் இருக்கு, டேபிள் மேபி ஒன் வே டேபிள் இருக்கு, ஒன் வே ஃப்ரீக்வன்சி டேபிள், டூ வே ஃப்ரீக்வன்சி டேபிள், நிறைய இருக்குது. சரியா? The frequency tables are listed the category, the various in the frequency. So frequency, it's the count that subject and so fall into that particular categories. இதுல முக்கியமானது என்னென்ன அப்ஜெக்டிவ் ஆஃப் த டேபிளேஷன்னா, ஈஸியா ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ண முடியும். டேபிள் ஒரு டேபிள் ஃபார்ம் கொண்டு வந்துட்டாவே ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லா கொண்டு. I mean to facilitate the easy to comparison and analysis and to detect that error. எங்கெங்க என்ன தவறு இருக்குன்னு டேபிள்ல வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரியா? ரைட், இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த காலம் ஆஃப் த வேல்யூ. டேபிள் எடுத்துக்கிட்டா காலம், ரோ, செல்லு எல்லாமே இருக்கும். சரியா? த காலம் ஆஃப் த வேல்யூ, காலம், தட் இஸ் வி கேன் சே தட் நம்ம டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ காலம்னு இந்த இருக்குல்ல, இந்த ஒவ்வொன்றா போறோம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம், லைக் திஸ். அதான் டேபிள். டேபிள் கண்டைன் த பாக்ஸ். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை தான் நம்ம இந்த இருக்குல்ல, இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், செல் அப்படின்னு சொல்லுவோம். The cells will be arranged in the horizontal row. Horizontal row. Vertical வந்து காலம் சொல்றோம். இந்த இருக்குல்ல, வெர்டிக்கல் அப்படின்னு சொல்றது இப்படி, இது வெர்டிக்கல். இது என்னது, ஹரிசாண்டல். இப்படி இருக்கிறது ஹரிசாண்டல். சரி, ஹரிசாண்டல் வந்து இது வந்து நம்ம ரோன்னு சொல்றோம், இது வந்து காலம் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ சரி, இதெல்லாம் ஒரு ஜென்ரலா உள்ள விஷயங்கள். பேஜ் நம்பர் 47லயும் 48லயும் நான் சில ஹேண்ட் ரைட்டான எழுதியிருப்பேன். 48ல அந்த டேபிள் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. The parts of the table. First, ஒரு டேபிள்னா என்னென்ன இருக்கும்? கண்டிப்பா நீங்க ரிசர்ச் மெத்தடாலஜி, எம்ஃபிலோ, எம்எஸ்சில ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்காது. எம்ஃபில், பிஹெச்டி பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு பேப்பர் ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்பீங்க. அதுல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு டேபிள்னா நீங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்கன்னா, ஒரு டேபிள், ஒரு ப்ராஜெக்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றீங்க, அப்ப அந்த டெசர்டேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல ஒரு டேபிள்னா எப்படி இருக்கணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஈவன் பிஹெச்டியா இருந்தாலும் சரி, எம்ஃபில் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி. சரியா? சோ ஒரு டேபிள்னா சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம ஈவன் த மெட்டீரியலே அப்படிதான் அந்த ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. மெட்டீரியல் இருந்து நீங்க எந்த ஒரு புக் எடுத்துட்டாலும் சரி, அதை மேக்ஸிமம் ஒரு 80 to 90% ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பர்ஃபெக்ட் புக்னா 100% ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே, ரைட்.
ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஒரு டேபிள்னா பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள் என்னென்ன இருக்கும்? டேபிள் நம்பர் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், ஹெட் நோட், கேப்ஷன், ஸ்டப், பாடி ஆஃப் த டேபிள், ஃபுட் நோட், சோர்ஸ் ஆஃப் த டேபிள், இவ்வளவு விஷயம் இருக்கணும். இதுல இந்த சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவுதான். இதுல இப்ப நான் ஒரு எத்தனை சொல்லியிருந்தேன், ஒரு 8 9 சொன்னேன் நான். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் டேபிள்ல இருந்து. சரியா? இப்போ ஒவ்வொன்றா நான் பக்காவா நான் மெட்டீரியல் இருக்கு, இல்லாத நான் ஹேண்ட் ரைட்டா நான் எழுதியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் ஹேஸ் ஏ நம்பர். யா, எதுக்கு நம்பர் இருக்கணும்? இந்த இடத்துல மேல. ஏன்னா எத்தனை டேபிள் இங்க இதுல நம்ம மெட்டீரியலே பாருங்க, பேஜ் நம்பர் 48ல பாருங்க, டேபிள் நம்பர். ஆனா நம்பர் இதுல கொடுக்கணும் ஆக்சுவலா. 1 2 3 அப்படின்னா இருக்கு, நம்பர் இருக்கு. அந்த டேபிள் 5.1 அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்ப அதுதான் வந்து இப்ப நான் see the table 5.1 அப்படின்னா எல்லாரும் அதை பார்க்க முடியும். ஒரு ஐடென்டிபிகேஷன் டு ரெஃபரன்ஸ் அப்ப எங்க இருக்கணும்? டாப்ல இருக்கும். இந்த பாத்தீங்களா, ஒரு டேபிளுக்கு மேல டாப்ல give at the top, that is a table number. The name of the tables, that is we are called as a title of that இதுல டேபிள் நம்பர் டேபிள் 4.5 இது நம்பர். அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? டைட்டில் இருக்கணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது டைட்டில். நம்பர் இருக்கணும், டைட்டில் இருக்கணும். டேபிள் நம்பர் அண்ட் டைட்டில். சரியா? யூ ஷுட் பி அலோடு வித் த டேபிள் நம்பர். அதோட சேர்ந்து the given at the top, இதுவும் டாப்ல தான் இருக்கும். டேபிள் நம்பரோட கண்டினியூஷன் தான். சரியா? அடுத்தது ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் இல்ல, ஹெட் நோட். சோ ஹெட் நோட் அப்படின்னு என்ன சார்னா, டு ரெஃபர் டு த யூனிட் ஆஃப் த வேல்யூ given below the table. டைட்டில். அதாவது சில ஹெட் நோட் வந்து என்ன சொன்னா, சில யூனிட்ல நம்ம சொல்லியிருப்போம், அது வந்து ஹெட் நோட்ல தான் நீங்க சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹெட் நோட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெட் நோட். ஹெட் நோட் வந்து அந்த ரெஃபரன்ஸ் யூனிட், என்னென்ன யூனிட் யூஸ் பண்றோம்னா. அதுக்கடுத்து ஸ்டப். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். மெட்டீரியல்ல கேப்ஷன், யா இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. மெட்டீரியல் எந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல மெட்டீரியல். ஸ்டப் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்து பாத்தீங்களா, இட்ஸ் டிஸ்கிரைப் தட் எஸ் சார் ஹெட்டிங் ஆஃப் த ஹரிசாண்டல் ரோ சார். அதாவது ஒரு இதுதான் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான. இந்த ஸ்டப் கேப்ஷன் இந்த ரெண்டு தான் ரிப்பீட்டடா டிஆர்ல கேக்குறாங்க. ஸ்டப்னா என்ன, கேப்ஷன் என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. the described at the heading of the horizontal row. horizontal சொன்னாவே அது வந்து ஸ்டப். அந்த மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் ஹரிசாண்டல். சரி, ஹரிசாண்டல் உங்களுக்கு தெரியும், இந்த படுக்கை வசம் இந்த மாதிரி, இதான் ஹரிசாண்டல். வெர்டிகல்னா இந்த இது, இந்த இங்க கூட கொஞ்சம் ரோ ஆஃப் தட் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. இந்த இங்க கொடுத்துருக்கு பாருங்க. இது ஃபுல்லா ஒரு ரோ, இது ஃபுல்லா ஒரு ரோ, இது ஃபுல்லா ஒரு ரோ. சரியா? சோ அப்ப இந்த ரோக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ஹரிசாண்டல் ரோக்கு தான் ஸ்டப். இந்த கொடுத்துருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஸ்டப் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, ஸ்டப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்தது கேப்ஷன். இது ரொம்ப முக்கியம். இந்த இருக்கு பாருங்க, டைட்டில். இது என்ன சார்னா, the heading of the vertical column. இப்ப இங்க பாருங்க, வேற கலர் யூஸ் பண்றேன் பாருங்க. இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். அப்ப இது காலத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம் பாருங்க, ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரி இது வெர்டிகல் காலம். the captions, the heading of the vertical column. சரி சார், வெர்டிகல் காலம்னா கவனிங்க, இது ஃபுல்லாவே ஒரு காலம் தான். இங்க பாருங்க, இப்ப போடுறேன் பாருங்க, இது ஃபுல்லா ஒரு காலம். ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு காலம். அதுல பாருங்க மெயின் ஒரு 3 கேட்டகரி பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. இதுவும் நம்ம என்னதான் சொல்லணும், கேப்ஷன் தான் சொல்லணும். இதுக்கு பேர் என்ன சொன்னா, வெர்டிகல் காலம் அண்ட் சப் காலம். இதுல சப் காலம். சரி, தனித்தனி ஒரு பெரிய காலத்துல திரும்ப வெர்டிகலா பிரிக்கிறோம் பாத்தீங்க, பேர் சப் காலம். டிஆர்ல கேட்டிருக்காங்க. இது கேப்ஷன் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸ்டப் அண்ட் கேப்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. சரியா? ரைட். So the value given in that horizontal and vertical, that column we can say that body. இந்த பாத்தீங்களா, இது அந்த வேல்யூ கொடுக்குறோம். ஹரிசாண்டல்லையும் வெர்டிகல்லையும் ரெண்டுலயும் நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கும். இந்த பக்கம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம், இந்த பக்கம் வேல்யூ கொடுக்குறோம். இதுக்கு பார்த்தா பாடி, பாடி ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அடுத்து ஃபுட் நோட். ஃபுட் நோட் இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு பார்த்தா ஃபுட் நோட் இந்த இருக்குதா. the place at the bottom of the table. எங்க இருக்கணும் ஃபுட் நோட் வந்து, பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்கணும், டேபிளுக்கு கீழே தான் இருக்கணும்.
ஸோ இதுவும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள் தான். அதுக்கு அடுத்து சோர்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல இருப்பாங்க சோர்ஸ். த ரெஃபர் தட் டு சோர்ஸ் த இன்ஃபர்மேஷன் இட்ஸ் கிவன் இன் தட் பாட்டம். இதுவும் எங்க தான் இருக்கணும், பாட்டம் ஆஃப் த டேபிள். இப்ப இந்த டேட்டா எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். த சென்சஸ் இந்தியா இந்த 2001 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்டா வந்து அப்ப எடுத்தாங்க. எந்த ஒரு டேபிள் தானும் நம்ம இதுல அப்படி இல்லையா கேட்கக்கூடாது. மெட்டீரியல் அது வந்து ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் கொடுப்பாங்க. அது கூட கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து மேல டைட்டில் அதுல மட்டும் தான் சிம்பிளா தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது சோர்ஸ், அதுக்காக. சரியா, இதான் சார் உள்ள விஷயங்கள். அப்போ ஒரு டேபிள்னா இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லணும், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஒரு டேபிள்னா இது. சரி, அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஒன் வே டேபிள், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டேபிள். அதுல நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இதை பத்தி சொன்னேன். இது லாஸ்ட் இயர் கூட டிஆர்ல வந்துச்சு. சரியா, இதுல ஒன் வே டேபிள், டூ வே டேபிள் அப்படின்னு இருக்கு. 49ஆம் பக்கத்துல இருப்பாங்க. ஒன் வே டேபிள், அதாவது ஒன் வே ஃப்ரீக்வன்சி டேபிள். ஏற்கனவே கொஞ்சம் சிம்பிள் டேபிள்ஸ் தான். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஒன்லி ஒன் வேரியபிள் அட் த டிஃபரெண்ட் லெவல். சார் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இது, 2021 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ஒன் வே டேபிள், ஒரே ஒரு வேல்யூ இருந்தா அது பேர் ஒன் வே டேபிள். அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ரொம்ப போட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. அதுல சிம்பிளா அந்த 5.2ல கூட இருக்கு பாருங்க வரிசை. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சீரம் கொலஸ்ட்ரால் டு மசர் த சாம்பிள்ஸ். அவ்வளோ, வேற எந்த டேட்டா இதுல ஏதாவது இருக்கா? இதுதான் ஒன் வே டேபிள். ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அது என்ன வேல்யூ? பிபி லெவல், சுகர் லெவல், அவ்வளவுதான். ஒண்ணுதான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் ஒன் வே டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 49ல இருக்கு பாருங்க. சரியா, ரைட். அதே லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சார், ஜிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது. அதே இது டூ வே டேபிள் அப்படின்னு, டூ வே ஃப்ரீக்வன்சி டேபிள்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்படின்னு என்ன மீனிங்னா, இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் 2 or more than 2 variables are shown. பேஜ் நம்பர் 50 பாருங்களேன். பேஜ் நம்பர் 50 பாருங்க. ஸோ அப்ப இதுல டூ வே டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சண்டே மண்டேல ஒரு 7 நாள், அதுல கலோரி இன்டேக் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம். சண்டே லெஸ் தென் மோர் தென் 2500, டோட்டல் எவ்வளவு. அப்ப பாருங்க, நார்மல் கலோரி எடுத்துக்கிட்டோம்னு சொல்றதை விட எவ்வளவு கம்மியா எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு. இங்க நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப மேல் ஃபீமேல் இந்த மாதிரி பிரிக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்கிறோம். எத்தனை நாள் பிரிக்கலாம், நம்ம கிளாஸ்ல இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேம், எல்லாரும் நேம் பிரிக்கிறோம். அதுக்கடுத்து மேல் ஃபீமேல பிரிக்கலாம். அந்த மேல் ஃபீமேல்லயே அடுத்தது சவுத் டிஸ்ட்ரிக்ட், நார்த் டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கலாம். அதுல நம்ம திரும்ப பிரிக்கிறதுனால என்ன பிரிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்கலாம், அடுத்து காஸ்ட் வைஸ் பிரிக்கலாம், அதுக்கடுத்து பிளட் குரூப் வைஸ் பிரிக்கலாம். இப்படியே பிரிச்சுட்டே போகலாம். இதுக்கு பேர் தான் டூ வே ஃப்ரீக்வன்சி டேபிள். ஒரே ஒரு கேட்டகரி தான் ஒன் வே. எவ்வளவு சிம்பிள் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க லாஸ்ட் இயர். சரியா, ரைட். ஸோ 50 இது ஃபுல்லாவே பேஜ் நம்பர் 50ல அந்த டேபிள் கொடுத்துருக்கோம். டூ கோஆர்டினேட் ஃபேக்டர்ஸ், அதாவது டபுள் டேபிள், அதாவது மேல் ஃபீமேல் சொன்னது. நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் குரூப்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு ட்ரிபிள் டேபிள் சொல்லுவோம். அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டு மேல் ஃபீமேல். மேல் ஃபீமேல்ல எத்தனை பேர், ஒரு ஸ்கூலோ ஹாஸ்டல், ஒரு காலேஜ்னா எத்தனை பேர் ஹாஸ்டல், எத்தனை பேர் டே ஸ்காலர் பிரிக்கலாம். திரும்பவும் பிரிக்க முடியுமா சார்? எஸ், contain more than 2 coordinate factors. That is where it is a multiple table. ரெண்டுக்கு மேற்பட்ட மல்டிபிள் டேபிள். The point will be taken in that while that percentage the table. அப்படியே நம்ம பிரிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the important points regarding the table and the tabulation. So like that only to presentation of that data for the tabulations. Okay, so நிறைய ஃபார்ம்ல டேட்டா பிரசன்ட் பண்ண முடியும். அதுல ஒரு ஃபார்ம் டேபிள். சரியா, ரைட். ரெண்டாவது ஃபார்ம் என்னது, கிராஃப், கிராபிக்கல் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஏன்னா நம்ம டைட்டில் வந்து அதாவது இருக்குது, கிராஃப் அதெல்லாம் இருக்குது. சரியா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராஃப், ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டயக்ராம், டைப்ஸ் ஆஃப் டயக்ராம், அது மாதிரி கிராஃப், அதுக்கு அடுத்தடுத்த டைட்டில் இருக்கும். நான் சொல்றேன், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ பர்சன்டேஜ் ஆக்சுவல் தட் பர்சன்டிங் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் த கிராஃப். கிராஃப் சீட் மூலம் நம்ம பண்ணா அதுக்கு பேர் தான் கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்றோம். பட் இது என்ன, the graphs are geometrically image of the data. It's drawn in the graph paperல மட்டும் தான் வரைய முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு பை சார்ட் அதெல்லாம் அந்த கிராஃப் பேப்பர்லாம் கிராஃப் பேப்பர்ல மட்டும் தான் வரைய முடியும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 லைன். சரியா, இதை வந்து 2 லைனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டா, ஒரு நிமிஷம், கிராஃப், டேபிள், டேபிளேஷன், அப்ஜெக்டிவ் ஆஃப் டேபிளேஷன். இது
एक मिनट சரி இப்போ ஒரு கிராஃப்னு எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு கிராஃப் சரியா இப்போ இது கிராஃப்ல நம்ம இது என்ன சொல்லுவோம் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம் இது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சோ இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் இது ஹரிசாண்டல் லைன் இது வந்து வெர்டிக்கல் லைன் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்றேன் நான் சரியா சோ அப்ப இந்த இதுக்கு என்ன சார் இந்த ஹரிசாண்டல் லைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வி ஆர் கால்ட் அஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கிறேன் ஆனா வர மாட்டேங்குது அப்சிசியா ஆனா மத்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டாங்க நம்மளுக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த கேப்சன் ஸ்டப் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த ரெண்டும் கேட்பாங்க அது கேட்டாங்க இது இன்னும் கேட்கல டிஆர்பில சரியா எக்ஸ் ஆக்சிஸ் பேரு அப்சிசியான்னு சொல்லக்கூடியது that it's represented that magnitude of the independent variables அதே இது y axis இருக்கு பாத்தீங்களா வெர்டிகலா இருக்கலாம் இதுக்கு பேர் என்னன்னா ஆர்டினேட் இந்த ரெண்டு क्वेश्चनல ஒரு क्वेश्चन வரலாம் எக்ஸாம்ல சரியா ஆர்டினேட் x axis அப்சிசியா இது வந்து y axis வந்து ஆர்டினேட் கண்டிப்பா ஆப்ஷன் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரெண்டுமே இது இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்பயும் நான் சொல்ற கதை தான் அது மாதிரி ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னா அது கூட அப்படி கூட கேட்க மாட்டாங்க ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் அப்படி கேட்டுருவாங்க ஹரிசாண்டல் லைன் தட் இஸ் கால்ட் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியும் அதுக்கு பேர் என்ன அப்ப ஹரிசாண்டல் லைன் இதுக்கு பேரு என்னது அப்சிசியா ஏ என்ன லைன் ஹரிசாண்டல் லைன் சரியா ரைட் அடுத்தது ஆர்டினேட் இது என்ன லைன் வெர்டிக்கல் லைன் சோ இதுவும் நான் எப்பயும் சொல்ற கதை தான் இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் ஹரிசாண்டல் லைன் சொன்னாவே இது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பி வருதுல்ல வெர்டிக்கல் லைன் ஆவே இது ஒய் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல ஏபிசிடில சரி அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஹைச் ஐஜே அண்ட் ஜட் வரைக்கும் போனா பாருங்க அடுத்தடுத்தது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான் இல்லைன்னா மறந்துடும் எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் சோ இது ரொம்ப முக்கியம் இது நான் வரைக்கும் டிஆர்பில கேட்காத ஏரியா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்றேன் கேட்கல அதே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார் ஆக்ஸ் ஆயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் ஆக்ஸ் ஆயில் ஏஎக்ஸ் அப்சிசியா ஆக்ஸாயில் ஏ ஆக்ஸ் ஆயில் அப்சிசியா எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே ஓகே அது நான் சும்மா ஓகே நீங்க அது எப்படி இருந்தாலும் ஒரு நிமோனிக்கா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான் எனக்கு தேவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அது நீங்க எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ரைட் இட்ஸ் பெர்சன்டேஜ் பை த மேக்னிட்யூட் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது நம்ம ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டா நான் சும்மா சிம்பிளா ஒரு கிராஃப் போட்டேன் நம்ம எக்ஸாக்டா ஒரு கிராஃப்னு போட்டா எப்படி போடலாம்னா இந்த மாதிரி போடலாம் சரியா நார்மலா இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் போடுவோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் பேஜ் நம்பர் 51ல இருக்கு பாருங்க 51ல இருக்கு பாருங்க சோ இதுதான் ஆரிஜின் இதுதான் என்னது 0 the meeting point of the x axis நல்ல கவனிங்க இது xனா இது x dash இது y-னா இது y dash தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இது செகண்ட் குவார்ட்டர் இது தேர்ட் குவார்ட்டர் இது ஃபோர்த் குவார்ட்டர் என்ன சார் குவார்ட்டர்னு பேசுறீங்கன்னு கேட்காங்க இப்படிதான் ஆக்சுவலா ஒரு டேபிள் இருக்கும் ஆனா நம்ம இதுல பிரசன்ட் பண்றது வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் தான் நம்ம எதுனாலும் எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சரியா சோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல அந்த ஜீரோ டு வேல்யூ எப்பவுமே வந்து எப்படித்தான் இருக்கும்னா பிளஸ்ல தான் இருக்கும் அது ஹரிசாண்டல் லைனா இருக்கட்டும் இல்லைன்னா வெர்டிக்கல் லைனா இருக்கட்டும் எப்படிதான் இருக்கும் பிளஸ்ல தான் இருக்கும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இது கூட கொஸ்டின் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கேட்கல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க சரியா சோ அப்ப எக்ஸ் 0x எப்பவுமே பாசிட்டிவ் 0y எப்பவுமே பாசிட்டிவ் சரியா 0y dash 0x dash எப்பவுமே இங்க எப்படித்தான் இருக்கும் நெகட்டிவா தான் இருக்கும் -2 -3 இங்கே அதே மாதிரிதான் மைனஸ் போகும்
சரியா? சோ இது கூட ஒரு இடம் கேட்டு நம்ம கேட்கல, மத்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிராஃப்னா எப்படி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவார்டர், இது செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் பண்ணுவோம். சோ எக்ஸ் சிம்பிளா சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், y ஆக்சிஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். சரியா? சோ y ஆக்சிஸ்னா அதாவது y ஆக்சிஸ்னா இதுல எதை சொல்றோம்னா இந்த சைடு சொல்றோம். y டேஷ் அந்த மாதிரி சொல்றோம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இது பிக்சர் எதுவும் வரையறீங்களா சார்? இடையில ஒண்ணும் தெரியல சார். சரி ரைட் சார், நான் சொல்றேன். பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் கேட்கல சார். என்ன சார்? சார் வாய்ஸ் கேக்குது சார், பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இது டிஸ்ப்ளே ஆகல. XY சொல்றீங்க அது வரல அப்படியே. ஒரு நிமிஷம். இல்லையே டிஸ்ப்ளே ஆகுமே. ஆகுமே. இல்ல சார் ஆகல, அதான் எனக்கு டவுட். ஆகல சார். ஆகல. ஷேர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பிக்சர் தெரியுதா தெரியலையா? தெரியல சார். ஓகே சரி, சொல்லுங்க. ஓகே லிசன். சோ இதுல இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கிராஃப் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொன்ன 4 குவார்டர் சொன்னேன். யூஸ்வலி எந்த குவார்டர் சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தெரியல சார். என்ன தெரியல? அந்த 4 குவார்டரா பிரிச்சிருக்கீங்களா? அது எதுவுமே ஆமா தெரியல சார். சார். ஆர்டினேட் அதோட அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல சார். சார் அது அடுத்த பக்கத்துலயே நமக்கு மெட்டீரியல்லே நீங்க பிரிச்சிருக்கிறது இருக்கு சார். அது இருக்கு. அதுலதான் சார் சார் நான் போர்டுல படம் போட்டா தெரியலையா? ஆமா சார். இல்ல சார், தெரியல சார். ஏதாவது ரைட் பண்ணுங்க சார், தெரியுதான்னு பார்க்கலாம். சார் தெரியல. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. திரும்ப 1 மினிட். போர்டுல வேற ஒண்ணும் இல்ல, அந்த பேஜ் நம்பர் 51ல இருக்கிற டயக்ராத்தை வரைஞ்சேன். அங்கோட நல்லா இருக்கும், நான் கேவலமா வரைஞ்சேன். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக. எஸ், இப்போ தெரியுதா? சரி ரைட், ஏதோ சம்திங் ராங். ஓகே பரவாயில்ல. சரி, எப்பவுமே நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர் usually the first quarter is used for the graphical presentation of the statistical data. தெரியல சார். என்ன தெரியுதுன்னு சொல்றீங்க, தெரியலன்னு சொல்றீங்க? போயிடுச்சுங்க சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். தெரிஞ்சது சார், இப்பதான் தெரியல. ஒயிட் போர்டே தெரியல சார். ஒயிட் போர்டே தெரியலையா? எஸ் ஆமா, வெளிய போயிடுச்சு. என்னாச்சு? எஸ் வெயிட். ஸ்கிரீன் ஷேர் ஆகாம இருந்தது. ஷேர் ஆயிடுச்சா? எஸ் சார். இப்போ டிஸ்ப்ளே ஆகுது சார். எஸ் ஓகே. So அதாவது usually the first quarters are used for graphical presentation of that statistical data. ஏன் சார் இது ஃபர்ஸ்ட் குவார்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் தான் ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ். சரி, போத் ஆக்சிஸ் ஆர் பாசிட்டிவ். இது கூட ஒரு क्वेश्चनா கேட்கலாம். 4 குவார்டர்ல எந்த குவார்டர் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம், ஏன் யூஸ் பண்ணுவோம்? போத் ஆர் தான் பாசிட்டிவ். சரியா? the important steps to record that construction the graph ஒரு 9 பாயிண்ட் சொல்லிருக்கோம். அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அதுல ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட், the unit of the graphical representation அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க, முக்கியமானதான். the advantage of graphical presentation என்பது easy to read, the universally it's applicable and easy to attractive in that presentation. பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டா நம்ம அதை பார்த்தோன்னே ஈஸியா நம்ம ஐடென்டி பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கிராஜுவல் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இப்படி போறோம். ஸோ பார்த்தோன்னே நம்ம ரைட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த வேல்யூ வச்சு சொல்றோம், ஏதோ ஒரு வேல்யூ சம்திங் வேல்யூ வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஹியர் தட் அது அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஆர் மோர் செட். இப்போ நம்ம இந்த அடுத்தடுத்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். பை சார்ட் கிடையாது, பார் டயக்ராம். 2 பார் டயக்ராம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், நார்மலா கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்மளே நம்ம மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன் நிறைய. ஒரு இந்த ரிசல்ட் அனலைஸ்ல வந்து லாஸ்ட் இயர் நம்ம எவ்வளவு ரிசல்ட் கொடுத்தோம், இந்த வருஷம்
எவ்வளவு ரிசல்ட், பிஜி ரிசல்ட் கூட நம்ம பார் சார்ட் இந்த மாதிரி இது வந்து 2017 கொடுத்துருக்கோம். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதுக்கடுத்து 2021 அதுக்கடுத்து அப்படியா? சவுண்ட் கிளியர் ஆகுது. எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? எஸ் சார். சார் இல்ல எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா எப்படின்னு கேட்டேன். எஸ் சார். ஆமா சார். சார் பிரேக் ஆகுது. ஆமா சார், எல்லாரும் காமனா தான் பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் பிரேக் ஆகுது சார். சரி, ஓகே 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 சரி, ரைட். சிக்னல் நல்லா தான் இருக்கு. சரி, ரொம்ப மோசமா இருந்தா சொல்லுங்க. சரியா? ரைட். இப்ப வந்து என்ன சொல்றோம்னா பாருங்க, இதுல வந்து நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ரிசல்ட் நம்ம சூர்யா கோச்சிங் ரிசல்ட்டே இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கிராஜுவலா ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷம் லாஸ்ட் 113 பேர்னா 113 வரும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சன்டேஜ் வைஸா கொடுத்துருப்பேன். இந்த 63% கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஒரு 53%, அதுக்கடுத்து ஒரு % இந்த மாதிரி. ஸோ இந்த வருஷம் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்? இதெல்லாம் தாண்டி போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 95% நம்ம ஸ்டூடெண்ட் தான் பிஜில செலக்ட் ஆகணும். இது என் ஆசை, கண்டிப்பா நிறைவேறும் நினைக்கிறேன். உங்க கையில தான் இருக்கு. சரியா? ஸோ இது எல்லாமே கிராஃப் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுதான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா 63% லாஸ்ட் இயர் நம்ம ரிசல்ட் கொடுத்தோம்னு சொன்னேன். 63% நான் 54, அதாவது லாஸ்ட் 50 கூட கிடையாது. ஆக்சுவலா 50 கிராஸ் பண்ணதே இந்த வருஷம் தான். 49 சம்திங் தான் அதுக்கு முந்தின வருஷம். 50 கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 63 போது என்னோட கேரியர் டிஆர்பி கேரியர்ல இதுதான் ஹையஸ்ட் ரிசல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த வருஷம் நான் என்ன செய்யணும்? இதை விட கூட்டியே ஆகணும் ரிசல்ட். அதுக்கு தான் இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம். நீங்களும் சரி, நானும் சரி. இதை விட ஹை பர்சன்டேஜ் கூட்டியே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா ரிசல்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சூர்யா கோச்சிங்கோட ரிசல்ட் எப்படி இருக்கு, போன வருஷம் எப்படி இருந்தது, முந்தின வருஷம் எப்படி இருந்தது, முந்தின வருஷம் எப்படி இருந்தது. ஸோ இது ஈவன் ஒரு லேமேன் கூட இது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதோட கிராஃபோட கிராஃபிக்கல் பர்சன்டேஷன் ஈஸி டு ஐடென்டிஃபைட் அண்ட் ஈஸி டு எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ். வேற எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் கிராஃப் போட்டுட்டு நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் போட்டாவே நம்ம ரிசல்ட் வச்சு நம்ம இது பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்றோம். இந்த மாதிரி இது வந்து அட்வான்டேஜ் சொல்லலாம். சில டிஸ்அட்வான்டேஜ் தான் டைம் கன்சூமிங். டிபெண்ட் ஒன்லி தட் அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். டைம் வந்து இதுக்கான நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் கிராஃப். நெக்ஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் கிராஃப். சார் அடுத்த நம்ம டைட்டிலுக்கு வந்து அடுத்ததுக்கு போயிட்டோம். நீ டேபிளேஷன்ல இருக்க வேண்டாம். டயக்ராம், டயக்ராமேட்டிக் அண்ட் கிராஃபிக்கல் பர்சன்டேஷன் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பாருங்களா, அங்க வந்துட்டோம். ஸோ அதுல நம்ம ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டயக்ராம் அது பார்க்கலாம். அது மாதிரி கிராஃப் பார்த்தோம். கிராஃப்ல டைப்ஸ் ஆஃப் கிராஃப் நம்ம பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கிராஃப். The frequency distribution of the graphical presentation are the following: is a line frequency graph for discrete series, histogram for the continuous series, frequency polygon, hit diagram இருக்குது, frequency curve, cumulative frequency curve, or ogive. So last year கேட்ட TRP question இது. அதாவது என்னன்னே தெரியல, இந்த cumulative frequency curve தான் 2019லயும் கேட்டாங்க சார், 2021லயும் கேட்டாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் லாஸ்ட் இயர். அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வுக்கு இன்னொரு பேர் என்ன? அவ்வளவுதான், ஓகிவ். முடிஞ்சு வச்சு. எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. இதை விட ஈஸியா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ஓகே, நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். அந்த ஏரியா வரும்போது நான் டீட்டெயிலா சொல்றேன். சரி, அது மாதிரி டாட் டயக்ராம் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டயக்ராம். ரைட், கிளாசிஃபிகேஷன், டேபிளேஷன் முடிஞ்சு. டயக்ராம், டயக்ராமேட்டிக் பர்சன்டேஷன் ஆர் கிராஃபிக்கல் பர்சன்டேஷன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். சரியா? இதே சொல்லலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் கூட நம்ம சொல்லலாம். டயக்ராம். சரியா? இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன்டேஷன். சரி, ரைட். இல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரீக்வன்சி கிராஃப், பேஜ் நம்பர் 52 சார். இதுல நீங்க படிக்க வேண்டிய கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிராஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷோர். மேக்சிமம் தியரிட்டிக்கலா தான் கொஸ்டின் வரும். இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல கேட்பாங்க. நான் கேட்பேன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கா அப்படின்னா,
அப்ப அந்த கேரக்டரிஸ்டிக் ஒரு ஹிஸ்டோகிராம்னா உங்களுக்கு அது ஹிஸ்டோகிராம் பத்தின A to Z தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் ஒன் வேவா, அது சரி, அது எப்படி சொல்றது, ஒன் டைமென்ஷனல் டயக்ராமா, டூ டைமென்ஷனல் டயக்ராமா, அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம எக்ஸாம் பொறுத்தளவு இனி அந்த அதாவது ஒன் டைமென்ஷனல் டயக்ராம், டூ டைமென்ஷனல் டயக்ராம் போகல. பட் மற்ற எக்ஸாம்ல எல்லாமே கேட்கறாங்க. நான் கண்டிப்பா கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லைன் ஃப்ரீக்வன்சி கிராஃப், பேஜ் நம்பர் 52. அப்படின்னா அதுல சிம்பிள், த டேட்டாஸ் ஆர் drawn in the form of the vertical line. அவ்வளவுதான். ஒரு டேட்டா வந்து என்ன செய்யறோம், ஒரு வெர்டிக்கல் லைன்ல டிரா பண்றோம், அவ்வளவுதான். ஸோ வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இதுல ஒரு லைன், இது ஒரு லைன், இது இது இந்த மாதிரி. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் லைன், ஏதோ ஒரு வெர்டிக்கல் லைன், அவ்வளவுதான். இந்த லைன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், வேற எதுவுமே இதுல கிடையாது. அப்ப the x-axis and y-axis marked in that items and that certain scale. அப்ப இது in between இந்த ரேஞ்ச் எவ்வளவு, இது எந்த ரேஞ்ச், இது எந்த ரேஞ்ச், இது எந்த ரேஞ்ச், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது நார்மலா உள்ள விஷயங்கள். ரைட். the equal space given in that vertical lines. சரியா? இல்ல ஏதாவது ஹேண்ட் ரிட்டனா, இந்த ஒன் டைமென்ஷனல் டயக்ராம்ல ஹேண்ட் ரிட்டனா எழுதியிருக்கேனா 52ல? Yes, sir. Line frequency graph. the line frequency graphல எழுதியிருக்கேனா? Yes, sir. சரி, ரைட் ரைட். ஏன்னா அது மெட்டீரியல் இல்ல, அதுக்காக தான் எழுதியிருக்கேன். இட்ஸ் a ஒன் டைமென்ஷனல் டயக்ராம். இது என்ன சார் ஒன் டைமென்ஷனல் டயக்ராம்னா, ஹைட் அலோன் இஸ் கன்சிடர்ட். இவ்வளவுதான் மேட்டர். ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா என்னன்னா, இங்க எதை மட்டும் பாக்குறோம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிகல் காலம் வந்து இந்த ஹைட், ரெண்டாவது இந்த ஹைட், மூணாவது இந்த ஹைட், நாலாவது இந்த ஹைட். அப்ப ஒரே ஒரு இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதான் ஒன் டைமென்ஷனல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a லைன் ஃப்ரீக்வன்சி கிராஃப். ரெண்டாவது ஹிஸ்டோகிராம், இங்க இருக்கு பாருங்க. இதான் பார்க்க போறோம். அடுத்தது ஹிஸ்டோகிராம். கண்டிப்பா கொஸ்டின் வரும். லாஸ்ட் இயர்ல வரல, 2019ல ஹிஸ்டோகிராம்ல இருந்து கொஸ்டின் வந்தது, 2019ல. சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்றா இதுல ஹிஸ்டோகிராம் பத்தி பார்ப்போம். ஹிஸ்டோகிராம், எஸ், இதுல மெயினா வந்து நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் நல்லா பார்த்துக்கணும். the graphical presentation of quantitative data having a discrete and continuous value. இந்த லைன் very 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 important. இந்த லைன் அப்படியே கேட்டாங்க. சரியா? ஸோ the line frequency, அதாவது ஹிஸ்டோகிராம்ல அந்த ஃபர்ஸ்ட், நானே மேக்சிமம் மெட்டீரியல்ல பாருங்க சார், நீங்க மெட்டீரியல்ல நான் லைன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்காம போயிடாதீங்க. அப்ப அது மட்டும் படிச்சா போகுமா சார், நீங்க லைன் போடாத ஏரியாவெல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் எது எக்ஸாம் வருமோ அதை ஃபுல்லாவே நானே லைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த லைன் அப்படியே கேட்டாங்க. எப்ப? 2019ல. the graph presentation of the quantitative data having a discrete and continuous value. discrete சீரிஸுக்கும் கண்டினியூஸ் சீரிஸுக்கும் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்றாங்க 2019ல கேட்டது. சரியா? the frequency and the relative frequency distributions are displayed that a vertical bar. அங்க என்ன சொன்னோம், லைன். இங்க வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, வெர்டிக்கல்ல பார், இந்த மாதிரி. இதான் ஒரு பார். இந்த பாத்தீங்களா, discrete individual. இதே இது நம்ம கண்டினியூஸ் வேல்யூ நம்ம இதுல சொல்லலாம். discrete individual சொல்லலாம், கண்டினியூஸ் வேல்யூ ஹிஸ்டோகிராம்ல கொண்டு வரலாம். 2019ல கேட்ட டிஆர்பி क्वेश्चन. So the histograms are most appropriate for the data having the small data range. The either the ordinal or discrete. அதான் சொன்ன ரெண்டு கேட்டகரி. The relative frequency of the distribution of that is attributes in the population same as the frequency distribution. So that attributes in that population சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஹிஸ்டோகிராம்ல height of the each rectangle is a proportional to the frequency. இந்த லைன் ரொம்ப முக்கியம் சார், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. height of each rectangle. எதை ஹைட் சொல்றோம், இந்த இருக்கு பாத்தீங்களா மேல, இதுதான் ஹைட். ஒவ்வொரு ரெக்டாங்கிளோட ஹைட் என்ன, இந்த டாப்ல இருக்கு பாருங்க, இதுதான் ஹைட். இதுதான் ரொம்ப முக்கியம். the rectangle the proportional to the frequency. ஏன்னா இது இந்த பக்கம் என்ன இருக்கும், frequency தான் இருக்கும், அதுதான் முக்கியம். சரியா? அப்ப இங்க ஹைட் நல்லா ஞாபகம், இந்த ஹைட் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இந்த வித்தும் ரொம்ப முக்கியம். அப்ப லென்த் அண்ட் பிரித், அதாவது அதோடைய பிரித்னா இந்த இருக்குல்ல, இந்த அகலமும்
இந்த இந்த ஹைட்டும் ரொம்ப முக்கியம். அப்ப இது 1, இது 2 முக்கியமான மெஷர்மெண்ட். தட்ஸ் வை we can say that 2-dimensional diagram. The அடுத்த TRB question. Histogram is a 2-dimensional diagram. இந்த லைன் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் 2-dimensional diagram சொல்றோம்? The both length and breadth are rectangles are considered. ஆனா இதே நான் லைன் டயக்ராம் அப்படி சொன்னேன்னா எதை மட்டும் சொன்னேன்? ஹைட்டை மட்டும் தான் சொன்னேன். அந்த ஃப்ரீக்வன்சி டாப்பை மட்டும் தான் சொன்னேன். அதோட பிரித்தை பத்தி ஏதாவது நான் பேசினேன்னா பேசல. ஏன்னா அது 1-dimensional டயக்ராம், இது 2-dimensional. ரொம்ப முக்கியமானது அடுத்த கொஸ்டின். இட்ஸ் a ஏரியா டயக்ராம் கொஸ்டின் கேட்பாங்க. which diagrams are area diagram கேட்பாங்க. histogram தான் ஏரியா டயக்ராம். x axis are marked with a class interval. அப்ப இங்க x இந்த இது x axis, இது y axis. இங்க என்ன சார் இருக்கும்னா இதான் கிளாஸ் இன்டர்வல். நம்ம சொல்றோம்ல 10 to 20, 20 to 30, இதான் கிளாஸ் இன்டர்வல். அப்ப இது எவ்வளவு 10 தான் இருக்கும், இது எவ்வளவு 10 தான் இருக்கும். 30 to 40 எவ்வளவுதான் இருக்கும், 10 தான் இருக்கும். அப்ப விட்த் எப்படிதான் இருக்கும்? ஒன்னு சிறுசா ஒன்னு பெருசா இருக்க கூடாது, ஒன்னு போல இருக்கணும். the x axis are marked with class interval. இதுதான் முக்கியம், இது கிளாஸ் இன்டர்வல். அப்ப y axis இது என்ன சார்னு கேட்டா that is called frequency. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? So அப்ப this is the width of the rectangles are equal to the range of the sets. And the width, height of the each rectangles are equal to the frequency of the each class. அப்ப the rectangles are drawn side by side without any gap. இந்த படத்துக்கும் அதாவது பார் கிராஃபுக்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி சார் போட்டிருக்கீங்க. ஆனா 2 பாருக்கு நடுவுல பார் டயக்ராம்ல கேப் இருக்கா? இங்க கேப் கிடையாது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல வரும். கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா, அதாவது இது அப்படியே கொடுத்துட்டு பார் டயக்ராம் பார் கிராஃப் பார் டயக்ராம் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸ்டேட்மெண்ட் ராங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், யூசஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பார்ப்போம். a clear picture and simplify that complex data. சரியா? அடுத்த முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, மீடியன் அண்ட் மோட் கேன் பி லொகேட்டட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டோகிராம் எதெல்லாம் நம்ம லொகேட் பண்ண முடியும், ஐடென்டி பண்ண முடியும் கேட்டா மீடியத்தை பண்ண முடியுமா, அதே மாதிரி மோடையும் பண்ண முடியுமா? சரியா? நான் வச்சுக்கோங்க. டு கம்பேர் த 2 or more frequency distribution of the same graph. ஓகே, ரைட். போதும் சார், ரொம்ப டீடைலா சொல்லியாச்சு. அடுத்தது frequency polygon. frequency polygon diagram இல்லை, ஒரு நிமிஷம். இதை வச்சு கூட சொல்லிடலாம். ஓகே, 1 minute. ஓகே, லிசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது frequency polygon, பேஜ் நம்பர் 54 சார். மெட்டீரியல் பார்க்க நான் சொல்றது எல்லாமே மெட்டீரியல் இருக்கும். சரியா? frequency polygon இது என்னன்னா the polygon is the இதே மாதிரி தான். இந்த பாத்தீங்களா, இது ஹிஸ்டோகிராம். கவனிங்க, இது ஹிஸ்டோகிராம். polygon is a histogram with the straight line to join the midpoint of the top of the rectangle. எது மிட் பாயிண்ட் சார்? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல இது மிட் பாயிண்ட், இதுல மிட் பாயிண்ட், இது மிட் பாயிண்ட், இது மிட் பாயிண்ட். சரியா? சோ அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, இத எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைனா, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும், இப்படி இருக்கணும். சரியா? சோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும், frequency polygon. Polygon means a figure with many angle. figure with many angle. இந்த ஃபேண்டா கலர்ல இருக்குல்ல, இது ஹிஸ்டோகிராம். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்குல்ல, இதுக்கு பேர் தான் frequency polygon. சோ அப்ப x axis are marked with the class interval. எப்ப சொல்றதா, y axis are marked with the frequency. அப்ப the area of the polygon is equal to the area of the histogram. இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாப் தான் மிட் பாயிண்ட், இதான் மிட் பாயிண்ட். ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட் தான். the area of the polygon is equal to the area of the histogram. சரியா? ஹிஸ்டோகிராமுக்கும் frequency polygonக்கும் ஒரே ஒரு மெயின் டிஃபரெண்ட் என்ன, ஹிஸ்டோகிராம்னா பார் கிராஃப், 2 dimensional.
இது வந்து சிம்பிள் லைன் அவ்வளவுதான். இந்த இடத்துல மேல ஒரு லைன் மட்டும் போடுறோம். The frequency polygons give much better concern that counters of the distribution. Frequency polygons are more practicable than in that histogram. Frequency polygon give that less clear picture of that relative proportion of that frequency compared to the histogram. More than the frequency polygon can be drawn on that a graph paper. So while the only the one histogram can be drawn, ஒரே ஒரு histogram இருந்தா போறோம், அது மேல அப்படியே நம்ம அழகா டிரா பண்ணலாம். சரியா? To compare the two or more frequency distribution, only the frequency polygon will be used. So இத ரெண்டு மூணு தான் நம்ம கம்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது ஓவர்லாய்ட் த frequency polygon. இது ரெண்டு இதா சொல்லலாம். ஓவர்லாய்ட் frequency polygon ரெண்டு கேட்டகரி. இது என்ன சார், ஏற்கனவே ஒரு இது இருக்கும், அதுக்கு அதை கம்பேர் பண்றோம் நம்ம. ஸோ இது எப்படின்னா மோர் தென் ஒன் frequency distribution polygon in the same attribute and the display of that same axis. Page number 55 இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 55 அதுல மேல 55 அந்த மேல இருக்கிறது நான் முதல்ல சொன்னது, அதாவது frequency polygon. ஆனா 55 கீழே ஒரு டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் சரியா தெளிவா தெரியாத மாதிரி எனக்கு தெரியுமா. ஒரே ஒரு சார்ட் இந்த படம் மாதிரி இருக்கா, ஆனா அதுக்கு மேலே நீங்க வேணா ஒண்ணு போட்டுக்கோங்க, இருக்கணும். அது இந்த ஜெராக்ஸ்ல சரியா விழுகல, ரெண்டு இருக்கணும். ஆக்சுவலா அது ஒண்ணுதான் நம்ம தெரியுது, இன்னொன்னு தெரியல. நீங்க வேணா சும்மா ரஃபா எப்படினாலும் போட்டுக்கோங்க. இது இந்த இடத்துல இங்க இப்படி ஆரம்பிச்சு இப்படி இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? இப்படி போட்டு இப்படி இப்படி கீழே வர்ற மாதிரி, அவ்வளவுதான். ரெண்டு இருக்கும். அப்ப நம்ம கம்பேர் பண்றோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒண்ணு, இது வந்து என்னது, இது ஒண்ணு வந்து கண்ட்ரோல், இன்னொன்னு வந்து இந்த ஸ்டாக். நம்ம ஏதாவது அப்ப எது கூடுது எது குறையுது அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இது வந்து ஓவர்லாய்ட் தட் frequency polygon. அட்வான்டேஜ் பொறுத்தளவு 55 இருக்கும் பேஜ் நம்பர் பாருங்க. It is useful for comparing the data of two or more frequency distribution or the relative frequency. So by that overlapping that இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாலிகன், பாலிகிராஃப் சார். இது லைன் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த லைன் கிராஃப் தான் நம்ம பாலிகிராஃப்னு சொல்லுவோம். ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கக்கூடியதான் பாலிகிராஃப். So frequency of the two or more than two variables are plotted on that same diagram. ஒரே டயக்ராம்ல பிளாட் பண்றோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன் போடுறோம். இந்த இடத்துல இப்ப ப்ளூ கலர்ல ஒரு லைன், இது ரெண்டாவது ரெட் கலர்ல ஒரு லைன், இன்னொரு லைன் நம்ம வேற ஏதாவது ஒரு கலர்ல, இப்போ கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஒரு வந்து கிடைக்கலாம். இது மூணாவது லைன். ஸோ எத்தனை வேணா நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். The different color, the polygraph to help to comparing the data. 56ல இருக்கும் பாருங்களேன் மெட்டீரியல்ல. ஒரு மூணு அங்க கலர் கலரா தெரியாது, சரியா? ஸோ 56ல இந்த இப்ப நான் போட்ட மாதிரி 1 2 3 அப்படி மாதிரி. அப்ப ஈஸியா கம்பேர் பண்ண முடியும், சரியா? ஈஸியா நம்ம கம்பேர் பண்ணோம். இந்த மேட்ச்ல எல்லாம் வந்து நம்ம 50 ஓவர் இருக்கும்போது இந்தியா எந்தெந்த ஓவர்ல எவ்வளவு விக்கெட் விழுந்தது அப்படின்னு இந்த ரெண்டு கிராஃப் வச்சு அப்படியே கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அடிக்கடி டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்தது நம்ம பாக்குறது என்னன்னா ஹிட் டயக்ராம் 57 பேஜ் நம்பர், சரியா? அது 56ல இருக்குது. டயக்ராம் பார்க்கணும்னா 57ல இருக்கு. It use actually இது என்னன்னா the special type of bar diagram, bar graph. It used presentation of the density and the distribution of the species. இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டென்சிட்டி, ஸ்பீசியோட டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி எந்த டயக்ராம் பெஸ்ட்னு கேட்டா கிட் டயக்ராம் சொல்றாங்க. To help to making that comparison, the abundance of the different species given that area of the forest. சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் 5க்குள்ளே கொஸ்டின் நின்றோம். இருந்தாலும் முக்கியமானது ஸ்டெம் அண்ட் லீப் டிஸ்பிளே தட். அடுத்தது இட் யூஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குவான்டிடேட்டிவ் டேட்டா ஃபார் த கிராபிக்கல் ஃபார்மேட். மோஸ்ட்லி தட் விஷுவலைஸ்டு ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த ஸ்டெம் பிளாட்னு சொல்லுவாங்க. இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க போதும். சார் ஒரே ஒரு நிமிஷம். அவங்களை மீட் பண்ணுங்க சார். ஓகே, அடுத்தது frequency curve. The graph actually it's a graph of the frequency distribution, whereas the line is smooth, then it's a frequency curve. Line graph sample proof.
ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னு சொல்றது நம்ம இந்த இது வந்து ஃப்ரீக்வன்சி இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னோம் பாத்தீங்களா, இது எப்படின்னா ஸ்மூத் லைன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ற மாதிரியே இது ஃப்ரீ ஹேண்ட்ல அப்படி போகும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் வேற டிஃபரெண்ட். த கிராஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேர் த லைன் இஸ் ஸ்மூத் ஜஸ்ட் லைக் ஃப்ரீக்வன்சி பாலிகன் தான், அதுல எந்த டவுட் கிடையாது. ஆனா த கர்வ் லைன் இஸ் ஸ்மூத். அங்க என்ன சொன்னேன், கர்வ் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட்னு சொன்னேன். இங்க ஸ்மூத். பேஜ் நம்பர் 59ல இருக்கும் பாருங்க, 59ல அந்த கர்வா இருக்கு பாருங்க, ஸ்மூத்தா. இப்படி இதான் ஸ்மூத் ஃப்ரீ ஹேண்ட்ல யூஸ் பண்றது சார். அது எப்படின்னா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்மூத்தா, இல்ல ஃப்ரீ ஹேண்ட். ஸ்ட்ரெயிட்னா கரெக்டா நம்ம இப்படி இந்த பாயிண்ட் போட்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போடுவோம்ல, அப்படி இருக்கக்கூடாது, இது அப்படி இருக்காது. அதான் அதுல உள்ள விஷயம். அது நிறைய இருக்கு பாருங்க. இந்த சிமெட்ரிக்கல் கர்வ் அப்படின்னு இருக்குது. சிமெட்ரிக்கல்னா இந்த பெல் ஷேப்டு நார்மல் கர்வ். நம்ம மாடரேட்லி சிமெட்ரிக்கல்னா இந்த ஸ்குவான்ஸ் கர்வ் ஏசிமெட்ரிக்கல் சொல்றது. அதுல பாசிட்டிவ் ஸ்குவான்ஸ் கர்வ் இருக்குது. when the long tails are பாசிட்டிவ் சைடு இருக்கும். இதே நெகட்டிவ்னா லாங் டெய்ல் வந்து நெகட்டிவ் சைடுல இருக்கும். அந்த படம் கொடுத்துருக்கு பாருங்க, ஒன் ஸ்டெப்பா. எக்ஸ்ட்ரீம்லி ஏசிமெட்ரிக்கல் ஜே ஷேப்டு. ஜே ஷேப்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரினா இப்படி ஃபுல்லா டோட்டலா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும். அந்த படம் பார்த்தாலே தெரியும் பாருங்க. the cell, the classification, that class frequency, the run up that maximum at the one end. அது பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். இதான் ஜே ஷேப்னு சொல்றோம். யூ ஷேப்டும் கர்வ் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்கும், இப்படியும் வரும். இது எப்படின்னா the curve is the maximum in the frequency at the end of the range, minimum towards to the center. இந்த மினிமம் டுவர்ட்ஸ் டு த சென்டர், இது மேக்சிமம் மேல இருக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு இது. நம்ம பை மாடல் கர்வ்னா 2 தான் வரும். இந்த இடத்துல இப்படி 1 2 2 வரும். இதுல நிறைய அப்படியே வந்துட்டே இருந்தா அது பேர் மிக்ஸ்டு கர்வ் அப்படின்னு. மேல கீழே போயிட்டு வந்தா மிக்ஸ்டு கர்வ்னு சொல்றோம். சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கியூனஸ் கட்டசிஸ். சார் ஸ்கியூனஸ் கட்டசிஸ் நம்ம சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். ஸ்கியூனஸ் அண்ட் கட்டசிஸ். சரியா, ஒன்ஸ் பேஜ் நம்பர் 60ல இருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ரைட். ஸோ மற்றபடி அதுல வர ஒண்ணு வேண்டாம். அடுத்தது முக்கியமானது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். இதுவும் அந்த நம்ம கிராஃப்ல வரக்கூடியதான். பேஜ் நம்பர் 62. லாஸ்ட் இயர் கேட்டாங்க, 2019 கேட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு, அதுக்கு இன்னொரு பேர் தான் ஒகிவ். இதுதான் சார் லாஸ்ட் கேட்ட கொஸ்டின், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை, பெருசா ஒண்ணு கேட்கவே இல்லை. இட்ஸ் ஒகிவ், அவ்வளவுதான். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் சார் ஒகிவ். ஒரு நிமிஷம். Okay, so we can define that a graphical presentation of that cumulative frequency distribution for that a given set of data. The curves are used to study that growth rate of data. The consistency that the cumulative frequency curve. இது வந்து மெயினா நம்ம இந்த கர்வ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா, the plotted and that vertical axis எப்பயும் சொல்றதுதான். இந்த மாதிரி நம்ம x axis, y axis. சரியா, the data in the horizontal எப்பயும் சொல்றது x axis, vertical y axis drawn and that ogive, the cumulative frequency will be plotted. பேஜ் நம்பர் 63ல இருக்கு பாருங்க. அதுலயும் 2 லைன் தான் நல்லா தெளிவா தெரியுது. நடுவில் உள்ள லைன் சரியா தெளிவா தெரியல. நீங்களே சும்மா ஒரு லைனோட போட்டுக்கலாம் மெட்டீரியல். சரியா, so the plotted at the upper limit of the class interval. Upper limit of the class interval. So the successive point, it's a later it will be joined together. இப்ப இப்படி இருக்குது, இப்படியே நம்ம ஒரு பிளாட் பண்ணிட்டே போறோம். இதெல்லாம் அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை ஃபுல்லா வந்து அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. So the successive points, it's a later it will be joined together to form that curve we are called as a ogive அப்படின்னு சொல்றோம். இதுல 2 டைப் இருக்கு. less than ogive ரொம்ப முக்கியமானது, more than ogive. நல்லா கவனிங்க. சோ இதுதான் இப்ப நான் ஒரு கர்வ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் less than curve. less than curve. சரி சார், அடுத்தது more than curve எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா less than ogive to raising the curve இப்படி இருக்கும். இதான் raising. more than ogive, it's a declined curve in the direction. இது decline இந்த மாதிரி. இந்த பிக்சர் மட்டும் போட்டுட்டு கேட்கலாம் கொஸ்டின். less than ogive, more than ogive. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இது வந்து என்னது, more than.
இது வந்து மோர் தென் வச்சுக்கோங்களேன். இது 2ன்னு வச்சுக்கிடுவோம், இது 1ன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப இந்த ரெட் கலர்ல உள்ளது 1. இதே இது நல்ல கவனிங்க, இப்படி கிராஸ் பண்ணுது. ஒரே இந்த 2 படத்தையும் ஒரே இதுல கொடுக்குறேன். சரியா? இதுதான் என்னது 2. 2 என்னது மோர் தென் கர்வ். சரியா? அப்ப இந்த 2 மோர் தென் கர்வும் லெஸ் தென் கர்வும் 2 கனெக்ட் ஆகுமா ஒரு இடம்? That used to find out that range of the data. We can find out this that is called median. கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன், கேட்கல. ஆனா மத்த எல்லா எக்ஸாம்ல கேட்டாங்க. சரியா? அதாவது லெஸ் தென் ஒகியும் மோர் தென் ஒகியும் வச்சு என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ். மீடியனும் பார்க்க முடியும். குவார்டைல் டிவியேஷன் ஆர் பர்சன்டைல் டிவியேஷன், மீடியன். அதாவது ஆப்ஷன் வந்து மீடியன் மோட் அப்படின்னு இருக்கும். மீடியனை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் ஒகி, மோர் தென் ஒகி. So the comparison of the studies less than more than frequency distribution, less than frequency distribution, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான். யாரும் இதுல ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. இதுக்கு லெஸ் தென் ஒகின்னு சொல்லுவோம், அதுக்கு மோர் தென் ஒகின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது ஸ்கேட்டர்ட் பிளாட் ஆர் டாட் பிளாட் டயக்ராம் சொல்லக்கூடியது. இட் இஸ் a graphical presentation of the frequency of generally frequency of the paired numerical data in which the variable in the form of the same persons. அப்ப 2 variables. இது எப்படின்னா, one is a independent variable, another one is a dependent variable. ஒன்னு வந்து independent variable வந்து x axis ன்னு எடுத்துக்கிட்டா, dependent variable y axis ன்னு எடுத்துக்கலாமா. So we are using to establish the relationship between the 2 variables. 2 வேரியபிளை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீங்க பேஜ் நம்பர் 64ல கொடுத்துருப்பாருங்களா ஒரு டயக்ராம். இதேதான் இந்த மாதிரி ஒரு கிராஃப். சரியா? அப்ப நம்ம அங்கங்க அப்படியே பிளாட் பண்றோம். ஏதோ ஒரு டேட்டா, இந்த டேட்டாவை அப்படியே நம்ம பிளாட் பண்ணிட்டே போறோம் அப்படி. சரியா? என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போடுறோம். அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரொம்ப க்ளோஸா எத்தனை டாட் இருக்குது, எத்தனை டாட் ரொம்ப க்ளோஸா இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சில டேட்டாவை கம்பேர் பண்ண முடியும். அப்ப அதாவது வேரியபிள்ஸ் ஆர் correlated at the point of the plot. It's a fall on the line. லைனா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கர்வா இருக்கலாம். நம்ம அந்த பாயிண்ட் வந்து அந்த லைன்லயோ கர்வ்லயோ எத்தனை படுது, அது நீங்க ஃபிகர் நம்பர் பேஜ் நம்பர் 64ல பாருங்க, அந்த டயக்ராம் தெரியும். So when that used for the scatter diagram, the standard deviation is plotted with a paired that numerical data to determine that the correlation between the 2 variables. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க சார். நம்ம அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் பின்னாடி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரக்கூடிய ஒரு டைட்டில் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். So these are the important things. And next we can predict that or depict both the positive and negative correlation between the variables. அதை கூட நம்ம இதுல பார்க்க முடியும். பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த பேஜ் நம்பர் 65ல பாருங்க. அதுல எவ்வளவு க்ளோஸ், அந்த லைனுக்கு பக்கத்துல எவ்வளவு இருக்குது, லைனை தாண்டி எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி லைனை தள்ளி அங்கங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சுதான் அப்ப எவ்வளவு எது க்ளோஸ்னஸா இருக்குது, எது க்ளோஸ் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கம்பேரிசனுக்கு கொண்டு வர முடியும். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த டயக்ராம். அதில் பர்டிகுலரி இதுல நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் இருக்கு. அடுத்தது நம்ம கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் குவான்டிடேட்டிவ் டேட்டால தான் இந்த பார் டயக்ராம், பை டயக்ராம், இன்னும் டயக்ராம் முடியல, கிராஃப் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம டயக்ராம் வந்து முடியல. ஜஸ்ட் இதனால நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிராஃப் தான் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த ஆக்சுவலா இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப நம்ம கிராஃப் ஸ்டார்ட் பண்ணா கிராஃப் இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அதுக்காக இன்னும் அது நெக்ஸ்ட் கிளாஸ்லோட நம்ம பார்த்துக்கிடுவோம் கிராஃப் பொறுத்தளவு. சரியா? சாரி, டயக்ராம் பொறுத்தளவு. இப்போதைக்கு நம்ம கிராஃப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் நடத்துறேன், அவ்வளவுதான். ஒரு கொஸ்டின் ஷியோர், அதுல எந்த டவுட் கிடையாது. சரியா? ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். அதுக்கடுத்து அந்த கொஸ்டின் இன்னும் முடியல, ஓப்பனா சொன்னா கிராஃப்ல வரலாம், இல்லைன்னா டயக்ராத்தோட வரலாம். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த டயக்ராத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். 1 minute.